மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். தாய் வயிற்றில் என்னை அழைத்தாய் தரணியின் தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய் இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பணப்பூவாய் வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா அழகான தேசத்தில் என்னை படைத்து அன்பினில் தோழமையாகிடவே ஆவியால் ஆட்கொண்டு அருள் பொழிந்து கண்ணீரை துடைக்கும் கரமாகவே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே நிலையான உம்மை பின்தொடர நீங்காமல் நிதமும் நிழலானேனே மனித மனங்கள் மகிழ்வாக மனதிலே இரக்கம் மலர தந்தேன் தந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா நாவினில் வார்த்தை நீ விதைத்து நம்பிக்கை வாழ்வை வளர்த்திடவே எளியோரின் பணிக்காய் என்னை பணித்து ஏங்கிடும் ஏற்றம் கண்டிடவே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே இறையே உமை போல் நிறைவாகவே இணையில்லா அன்பை பகிர்வேனே பணியினில் உள்ளம் நிறைவாக பாரினில் சான்று பகர வந்தேன் வந்தேன் இறைவா தந்தேன் தந்தேன் தலைவா வந்தேன் வந்தேன்
தனி பெரும் பணிக்காய் தகுதியில்லா என்னை தேர்ந்தெடுத்தாய். இறை இரக்கத்தில் மலரும் அர்ப்பண பூவாய். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அதற்கு அவர் படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் இதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பம் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்பிக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் உயிர்ப்பு ஏமாற்றங்களை போக்கும் என்பது இன்றைய இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம். சீமோன் பேதுருவும் அவரது தோழர்களும் மீன்பிடிக்க செல்கிற பொழுது இரவு முழுவதும் பாடுபட்டும் அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. விடியற்காலை நேரத்திலே உயர்த்த ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தோன்றி, பிள்ளைகளை மீன் ஒன்றும் படவில்லையா என வினவுகிறார். இப்படிதான் கேட்பாங்க, மீன் படலையா அப்படின்னு கேட்பாங்க. அதே போல அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் அவர்களை படகின் வலப்பக்கத்தில் வலை வீச பணிக்கிறார். அவர்களும் அவ்வாறே செய்ய ஏராளமான மீன்பாடு கிடைத்ததன் வழியாக ஒரு ஏமாற்ற வாழ்க்கை அவர்களுக்கு அங்கே சரியாக்கப்படுகிறது. அதை கண்டபின் தான் அன்பு சீடர் பேதுருவிடம் அவர் ஆண்டவர்தாம் என்று உறுதிப்படுத்திக் கொள்கிறார். நமது வாழ்வின் ஏமாற்றங்களை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். உயிர்த்த இயேசு நம்முடன் இருந்தால் நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாகவே நமக்கு இறை ஆசிரியரை தருவார் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலே திருச்சபையானது புனித மார்க் என்ற நற்செய்தியாளரை நமக்கு நினைவில் கொண்டு வருகிறது. எருசலேமில் வாழ்ந்த மரியா என்பவருடைய மகன் மார்க்கு. இவருடைய குடும்பம் செல்வச் செழிப்பான ஒரு குடும்பம். சிறையில் இருந்த பேதுரு அற்புதமாக தப்பித்து வெளியே வந்தபோது அவருடைய இல்லத்தில் தான் அடைக்கலம் புகுந்தார். இவருடைய நெருங்கிய உறவினர் பர்னபாஸ் என்பவர் ஆவர். விவிலியத்தில் அவர் ஒரு சில இடங்களிலே ஜான் என்றும் அழைக்கப்படுகிறார். ஜான் என்பது இவருடைய யூத பெயர். மார்க் என்பது இவருடைய ரோமை பெயர். பெர்கே என்ற பெயரில் நகரில் பவுலுக்கும் மார்க்குக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்திலே மார்க்கு தனியாக பிரிந்து போனார். கிபி 60ஆம் ஆண்டு பவுல் ரோமி நகருக்கு வந்தபோது மார்க் மீண்டுமாய் அவரோடு சேர்ந்து கொண்டார். பவுல் இவரை குறிப்பிடும் போது என்னுடைய பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்று குறிப்பிடுகிறார். மார்க் பேதுருவின் சீடராகவும் செயலராகவும் விரிவுரையாளராகவும் இருந்து செயல்பட்டிருக்கிறார். அதனால்தான் பேதுரு இவரை மார்க்கினுடைய அன்பிற்குரிய மகன் என்று குறிப்பிடுகிறார். பேதுருவிடமிருந்துதான் மார்க் கிறிஸ்துவை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறோம். மார்க்கு 2ஆம் நற்செய்தி எனப்படும் மார்க்கு நற்செய்தி எழுதியிருக்கிறார்.
இச்செய்தியை அவர் ரோமையில் இருந்த காலகட்டங்களில் ரோமை கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொண்டதால் எழுதினார். இது எழுதப்பட்ட காலம் கிபி 65 ஆகும். இந்நற்செய்தி பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது. அதில் 3 பார்ப்போம் என்றால், ஒன்று, இந்த நற்செய்தியில் வருகின்ற நிகழ்வுகள் எல்லாம் தத்துருவமாக கண் முன்னே நடப்பது போன்றே எழுதப்பட்டிருக்கும். மார்க்கு அத்தகைய ஒரு சிறப்பாற்றலை பெற்றிருந்தார். இரண்டாவது, மார்க் ஆண்டவர் இயேசுவை ஒரு துன்புறும் ஊழியராக, இதுதான் மிக முக்கியமான கருத்து, இறைமகனாக சுட்டி காட்டுகிறார். இது வேறு எந்த ஒரு நற்செய்தி நூலுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு. மூன்றாவது, மார்க் திருமுழுக்கு யோவானை பாலைவனத்தில் ஒலிக்கின்ற குரலாக சுட்டி காட்டுகிறார். அதனால்தான் மார்க்கு நற்செய்தியாளருக்கு சிங்கம் சின்னமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மார்க்கு அலெக்சாண்ட்ரியா, எகிப்து போன்ற இடங்களில் நற்செய்தி அறிவித்தார். இவர் அலெக்சாண்ட்ரியா நகரில் நற்செய்தி அறிவிக்கும் போது கயவர்கள் சிலர் இவரை பிடித்து சிறையில் அடைத்தார்கள். அடுத்த நாள் இவருடைய கழுத்தில் கயிற்றை கட்டி தெருவெங்கும் இழுத்துச் சென்றார்கள். அவர் அப்படி இழுத்துச் செல்லப்படும் போதே உயிர் துறந்தார். அவர் தன்னுடைய உயிரை துறந்த நாள் கிபி 68ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆகும். பின்னர் மார்க்குவின் பணியாளர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று வெனிஸ் நகரில் அடக்கம் செய்தார்கள். அவருடைய கல்லறை வெனிஸ் நகரிலே இருக்கிறது. என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார், நற்செய்தி அறிவிப்பிலே நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். நற்செய்தியாளர் மார்க் ஒரு மிகச்சிறந்த நற்செய்தி அறிவிப்பு பணியாளர். முதலில் அவர் பவுலோடு சேர்ந்து நற்செய்தி அறிவித்தார். அதன் பிறகு தூய பேதுருவோடு நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்தார். இறுதியாக இவர் அலெக்சாண்ட்ரியா நகரின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு தன்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவித்தார். அதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுத்தார். ஆண்டவர் இயேசு கூறியதாக மார்க் நற்செய்தியாளர் கூறுவார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன கட்டளையை மார்க் நற்செய்தியாளர் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை நெறியை நம்முடைய வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ முயல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற அறிவுரை. கடல் கடந்து சென்று அல்லது பிளைன் ஏறி போய் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. நாம் இருக்கிற இடத்துல, இருக்கிற சூழல்ல நம்மால் முடிந்த அளவு நற்செய்தியை அறிவிக்கலாம். வார்த்தையாலோ, உறவுகளாலோ, சைகைகளாலோ, உதவிகளாலோ, உடனிருப்புகளாலோ, நம்பிக்கை ஊட்டுவதால் வழியாகவோ இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் கொண்டு செல்லலாம். ஆகவே தூய மார்க்குவின் விழாவை கொண்டாடுற நாளிலே அவரை போன்று ஆண்டவர் இயேசு பற்றிய நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் முடிந்த வரைக்கும் எடுத்துரைப்போம். நற்செய்தியாகவே வாழ்வோம். அதன் வழியாக இறைவன் தரக்கூடிய முடிவில்லாத வாழ்வை கொடையாக பெறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. சாவை வென்று உயிர்த்த மாட்சி மிகுந்த ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். வாழ்வின் பல்வேறு ஏமாற்றங்களால் சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளாகிய எங்களின் உள்ளங்களை ஒரு ஆவியால் நிரப்பி நாங்களும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக, பணியாளர்களாக உருமாற எங்களை உருமாற்றும் ஆண்டவரே. ஆமென்.
வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. தீய சக்தியால் ஆட்பட்டோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். இரத்தப் போக்கினால் வருந்தியோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். வலிப்பு நோயினால் துன்புற்றோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். தொழுநோய் பாதித்து புறம்பானோர் நம்பிக்கையாலே நலம் பெற்றார். நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நாங்களும் உம்மையே நம்பி வந்தோம் நலமே காணச் செய்யுமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நல்லவரே வல்லவரே நலமே எமக்கு தாருமையா. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே நலம் பெற்றோர் வையத்துள் பலருண்டு. அந்த நல்லுணர்வாலே நாடி வந்தோம் நாதனுன் பாதத்திலே. நம்பிக்கையாலே 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 மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. Mapagari mapagari sari sariga, mapagari mapagari sari sarisa. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே.
மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.